வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் சுவாமிமலை முருகன் மேல பாடப்பெற்றது. இந்த திருப்புகள் படிக்கும் போது வறுமை அகலும். நம்ம வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வறுமை அகலத்துக்கான திருப்புகள் இருக்கான்னு, அதுக்காக இந்த பதிவை போடுறோம். முருகன் நம்மளுடைய உடல்ல இதய குகையில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால அவனுக்கு குகன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. ராமாயணத்துல வரக்கூடிய குகன் படகோட்டியா வந்திருப்பாரு இல்லையா, அது மாதிரி முருகனையே இந்த வாழ்க்கைங்கிற சாகரத்துல இருந்து நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போற படகோட்டியா நினைச்சு இந்த பாடல் அமைச்சிருக்காரு அருணகிரிநாதர். வாங்க இப்ப பாடலை பார்க்கலாம். வறுமை பாழ்பிணி ஆற்றப்படாது, குலம் உருகி போனது தேற்றப்படாது, இனி மகிமை கேடுகள் பார்க்கப்படாதென அழையாயோ, வெளியே போய் உடல் கூச்சப்படாமையும், இடிய பேசி நா சிக்கலாமையும், மரசொற்காதுகள் கேட்கப்படாமையும் வரலாமோ, கருவி பாய்புலி வேட்டைக்குழி வரு பசுவை போல் மிடியாட்பட்ட பாடெழு கதையை பாரினில் ஆர்க்கும் சொல்வேன் இனம் அறியாயோ, கவலை சாகர நீச்சுக்குள்ளே உயிர் தவறிப்போம் என ஓட்டத்தில் ஓடியே கருணை தோணில் ஏற்றிக் கொள்வாய், இனி அலையாதே குறைபட்டே உயிர் காத்து கொள்வாய் என முறையிட்டு ஓர் கரி கூப்பிட்ட நாள் ஓர் குரலில் போய் உயிர் மீட்டுக் கொள்வார் திருமருகோனே, குளிர்முத்தால் அணி மூக்குத்தியோடு அணிகளப பூன்முகை பார்த்து பெண் மோகினி குவளை பார்வையில் மாட்டிக்கொள்ளாதருள் குருநாதா, நிறைய தேன் விழு பூக்கொத்திலே கனிகிழிய தான் விழு காய்கொத்திலே மயில் நடன கால்படு தோப்புக்குளே கயல் வயலூடே நதியை காவிரி ஆற்றுக்குள்ளே வரு வளமை சோழ நன்னாட்டுக்குள் ஏரக நகரில் சீர்பெரு மோட்சத்தை தரு பெருமாளே. அங்க இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். வறுமை பாழ்பிணி ஆற்றப்படாது. வறுமை அப்படிங்கிற பெரிய நோய் இருக்கு இல்லையா, அந்த நோயினால பாதிக்கப்படாமல் குலம் உருகி போனது தேற்றப்படாது. என்னோட மனசு ரொம்ப தளர்ந்து போயிருக்கு, அதுல இருந்து மீளவே முடியாம இருக்கு, அந்த சூழ்நிலையும் மாட்டாம இனி மகிமை கேடுகள் பார்க்கப்படாதென, இனி வரும் காலத்துல என்னோட பெருமைக்கு ஏதாவது குறை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வராம அழையாயோ, அதுல எல்லாத்துல இருந்து என்னை காப்பாத்தி என்னை அழைச்சிக்குவியா, வழிய போய் உடல் கூச்சப்படாமையும், உடம்புல இருக்கக்கூடிய வலிமையெல்லாம் போய் உடல் உணர்ச்சிகளும் கூட போய் இடிய பேசிய நா சிக்கலாமையும், இடி முழக்கம் மாதிரி நான் பேசின இந்த நாக்கு குளராமலும், மறுசொற்காதுகள் கேட்கப்படாமையும், மற்றவங்க பேசுற வார்த்தைகள் என்னோட காதுகள்ல கேட்கப்படாமலும் வரலாமோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வரலாமா, கருவி பாய்புலி வேட்டைக்குள்ளே வரு பசுவை போல், கடும் கோபம் கொண்ட ஒரு புலி பசுவை தன்னோட வேட்டைக்குள்ள இழுக்கிற மாதிரி மிடியாட்பட்ட பாடெழு கதையை, மிடி அப்படின்னா வறுமை குறிக்கிறது, வறுமை நிறைந்து எழுதப்பட்ட வாழ்க்கை கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை பாரினில் ஆர்க்கு சொல்வேன் இனம் அறியாயோ, இந்த மாதிரி ஒரு கதையை நான் யாருக்கிட்டப்பா சொல்வேன், உன்னை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா, கவலை சாகர நீச்சுக்குள்ளே, கவலை அப்படிங்கிற கடலுக்குள்ள அதிலே மூழ்கிட்டு இருக்கக்கூடிய உயிர் தவறிப்போம் என ஓட்டத்திலே ஓடியே உயிர் போயிருமோ அப்படிங்கிற பயத்திலே ஓடிட்டு இருக்கக்கூடிய இனி அலையாதே, இனிமே அந்த மாதிரிலாம் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருணை தோணில் ஏற்றிக்கொள்வாய், உன்னுடைய கருணை அப்படிங்கிற படகுல என்னை ஏத்திக்கிட்டு காப்பாத்து, குறைபட்டே உயிர் காத்து கொள்வாய் என முறையிட்டு ஓர் கரி கூப்பிட்ட நாள், கரி அப்படிங்கிறது யானையை குறிக்கக்கூடியது, முதலை நாள் பிடிக்கப்பட்ட கஜேந்திரன் அப்படிங்கிற யானை என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி பெருமாளை கூப்பிட ஒரு குரலில் போய் ஒரு மீட்டுக் கொள்வார் திருமருகோனே, கூப்பிட்ட ஒரு குரலுக்கே ஓடி போய் அந்த கஜேந்திரன்கிற யானையை காப்பாத்தினார் இல்லையா, அந்த திருமாலுடைய மருமகனே, குளிர்முத்தால் அணி மூக்குத்தியோடு குளிர்ச்சி தரக்கூடிய முத்தால் மூக்குத்தி மூக்கிலே அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய அணிகளப பூன்முகை பார்த்து சந்தனம் அணிந்திருக்கக்கூடிய மேனியை பார்த்து பெண் மோகினி குவளை பார்வையில் மாட்டிக்கொள்ளாதருள் குருநாதா, பெண்களின் மேல் மோகம் கொண்டு அவர்களுடைய பார்வையில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க எனக்கு அருள்வாய், என்னுடைய குருநாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, நிறைய தேன் விழு பூக்கொத்திலே, அதிகமா தேன் கொடுக்கக்கூடிய பூக்கள் நிறைந்த அந்த பூக்கொத்திலே கனி கிழிய தான் விழு காய் கொத்திலே, கனி வெடித்து தானே விழக்கூடிய நிலையில இருக்கு, அதே மாதிரி காய் கொத்துக்களும் அங்க இருக்கு, மயில் நடன கால்படு தோப்புக்குள்ளே, மயில் நடனம் செய்யக்கூடிய அதனுடைய பாதம் பதிக்கப்பட்ட தோப்புகள் நிறைந்த கயல் வயலூடே, கயல் அப்படிங்கிற மீன் நிறைஞ்சிருக்கக்கூடிய வயல்களின் இடையே நதியை காவிரி ஆற்றுக்குள்ளே, அதாவது சங்கு அதிகமா இருக்கக்கூடிய காவிரி ஆறு பாயக்கூடிய வளமை சோழ நன்னாட்டுக்குள், வளமை நிறைந்த சோழ நன்னாட்டினில் ஏரக நகரில் திருவேரகம் அப்படிங்கிற சுவாமிமலை நகரில் சீர்பெரு சிறப்பு பொருந்திய மோட்சத்தை தரு முக்தியை தரக்கூடிய பெருமாளே.